அருளோடு பெருநிலமலுக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா எனும் நாமம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆர் இயற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்று அணங்கை கண்டு, அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழமண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியங்கமல நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீர்பட்டழிய வாகை சூடிய சிலைராமன் தோல் வழி கூறுவோர்க்கே. க்ஷேமமா இருங்கோ, வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சௌக்கியமா இருக்கணும். ஆஞ்சநேய சாமியின் பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கணும். ரொம்ப திருப்தியா பண்ணி கொடுத்துட்டீங்க சாமி. உங்களுக்கு திருப்தி, ஆனா நேக்கு தான் ஒரு சின்ன குறை. நீங்க எதுக்காக பிரார்த்தனை வச்சீங்கன்னு தெரியல, ஆனா உங்க பிரார்த்தனையில தடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? சாமிக்கு தாம்பூலத்துக்கு உடைச்ச தேங்காய் சோரமா இருந்தது, அதை வச்சுதான் சொல்றேன். என்ன பாக்கறேன்? தேங்காய் நன்னா இருக்குன்னா நான் தான் வேற தேங்காய் உடைச்சு அபிஷேகம் பண்ணேன். இது அபசகுணமா எடுத்துக்க வேண்டாம், ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையா எடுத்துக்கோங்க, நல்லதே நடக்கும். இந்த ஆஞ்சநேய சாமி உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார். தைரியமா போயிட்டு வாங்க. தேவசேனா, தேவசேனா, உனக்காக நுங்கு கொண்டு வந்திருக்கேன். எந்திரி சாப்பிடலாம். சாப்பிட்டு தூங்குமா. தேவசேனா, தேவசேனா, உடம்பு நெருப்பா கொதிக்குதே. அன்னபூர்ணியமா வெளியே போயிருக்காங்க, சின்னையா கோவிலுக்கு போயிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டியதான். மாணிக்கண்ணே, என்னம்மா? தேவசேனாவுக்கு ஜுரம் அடிக்குது, சீக்கிரம் வண்டி ரெடி பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் போலாம். குழந்தைக்கு ஜுரம் வர்றது சகஜம்தான். அஜீரண கோளாறுனால கூட ஜுரம் வரும். இதுக்கெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனா டாக்டர் ஏகப்பட்ட மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பாரு. அது வளர குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே, ஆனா குழந்தை விஷயத்துல இப்படி அலட்சியமா இருக்க முடியாதுல்ல. முதல்ல பச்சைல பத்து போட்டு பார்ப்போம். சரியா வரலன்னா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போவோம். பச்சைல பத்தி போட்டு பார்ப்போம். என்னாச்சு? தேவசேனாக்கு ஜுரம் அடிக்குதுங்க. ஐயோ, என்ன திடீர்னு குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது? பதட்டப்படாது மாப்பிள்ள, பச்சைல பத்து போட்டா எல்லாம் சரியாயிடும். நான் கங்காட்ட சொல்லி எல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வரேன். சரி, இதுல பிரசாதம் இருக்கு, கங்கா கிட்ட கொடுத்து செந்தூரம் தடவன தேங்காய நிலவாசல கட்ட சொல்லுங்க. சரிங்க. ஆமா கங்கா, தேவசேனாக்கு ஜுரமா இருக்கு, ஜுரம் போற மாதிரி பச்சைல பத்து அரைச்சு கொடுமா. அப்புறம் இதில் பிரசாதமும் செந்தூர் தங்கம் மூடி இருக்குமா. மாப்பிள்ளை கோயிலில் பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்தாரா, இதை நிலவாசலில் கட்ட சொன்னாருமா, கட்டி வச்சிருமா. சரிம்மா, நான் உள்ளே வச்சுட்டு வரேன். ஆமா கங்கா, சாமி படத்துக்குள்ளே வச்சிருக்கேன். நான் செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேம்மா. அதுக்குள்ளே பச்சைல பத்து அரைச்சி வச்சிருமா.
சாமி பிரசாதத்தை வாசல்ல கட்டி தப்பிச்சுக்கவா பாக்குற? உங்களை காப்பாத்துற எதையும் நான் பக்கத்திலேயே விட மாட்டேன்டா, விட மாட்டேன். தூக்கி எறியற. என்னம்மா பச்சளை பத்து ரெடி பண்ணியாச்சா? கங்காட்ட சொல்லிருக்கேன், இப்ப அரைச்சு வச்சிருப்பா. தேவசேனக்கு ஜுரம் அதிகமாயிட்டே இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம். அம்மா கங்கா, கங்கா, அப்பா பச்சளை ரெடி பண்ணிட்டியாமா? பண்ணிட்டு இருக்கேப்பா, ரெடி ஆனது கூப்பிடுறேன். சீக்கிரமா. என்னமா அது சத்தம்? ஒண்ணு இல்லப்பா, பாத்திரம் கீழே விழுந்துருச்சு. பாத்துமா, ஜாக்கிரதை. சரிப்பா. ஆமா, ஏன் கதவு சாத்திருக்கா? பச்சளை அரைக்கும் போது வெளிச்சம் படக்கூடாதுப்பா. அம்மா, குழந்தைக்கு ஜுரம் ரொம்ப அதிகமா இருக்குமா, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுமா. நான் இங்கே வெயிட் பண்றேன். சரிப்பா. இந்த செந்தூரத்தை பக்கத்துல கொண்டு போகும்போதே தாங்க முடியலையே. இத தேவசேனாவுக்கு பச்சளை பத்துல கலந்து போட்டா எப்படி இருக்கும்? கண்டிப்பா அவளுக்குள்ள இருக்க ஆவி இருக்க முடியாம வெளியே வந்துடும்.
நாலு இலை தலையை வச்சு அடைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? என்னங்கப்பா குடும்பா. என்னம்மா தேங்காய் மூடி என்கிட்ட கொடுத்துட்டேன். சரிம்மா, நான் தேவசேனாவுக்கு 10 போட்டு விட்டுறேன். நீ தேங்காய் மூடிய வாசலை கட்டிடுமா? வாசல்ல கட்ட வேண்டாப்பா, இதையும் பச்சைல 10ஓட கலந்து தேவசேனாவுக்கே போட்டு விட்டுருங்க. மாப்பிள்ளை வாசலை தாம்மா கட்ட சொன்னாரு. தேவசேனாவுக்கு அடிக்கடி ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கு. சாமி பிரசாதத்தோட சேர்த்து போட்டு விட்டா அவளுக்கு இனிமே எதுவும் வராம இருக்கும்பா. அம்மா, மாப்பிள்ளை சொல்றதானம்மா நம்ம செய்யணும். நாமளும் எதுவும் செய்யக்கூடாது. தேவசேனாவுக்கு தான் பிரசாதம் போயிருக்குன்னு தெரிஞ்சா அவர் என்னப்பா சொல்ல போறாரு? இந்த குடும்பத்துக்கு தேவசேனா தான்ப்பா ரொம்ப முக்கியம். அவ நல்லா இருந்தா எல்லாரும் நல்லா இருப்போம்ப்பா. இருந்தாலும் மாப்பிள்ளை நம்பூதிரி சொல்லி நம்ம வீட்டு பிரச்சனைக்காக கோயிலுக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது நம்பூதிரி பண்ண சொன்ன சாங்கியம். பண்ணலன்னா மாப்பிள்ளை கோச்சு பாருமா. நீங்க அந்த அளவுக்கு யோசிச்சா வெறும் தேங்காயை வேணா துணியில சுத்தி நிலவாசல்ல கட்டிடலாம்ப்பா. ஐயோ, மாப்பிள்ளைக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாதுமா. மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டே செய்வோம். அப்பா அவர்கிட்ட கேட்டு அவர் வாசல்ல தான் கட்டணும்னு சொல்லிட்டாருனா அப்புறம் தேவசேனாவுக்கு பூச முடியாம போயிடும்ல. அதுக்காக மாப்பிள்ளைகிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறது தப்புமா. அப்பா எதுவும் நமக்காக பண்ணல, தேவசேனாவுக்காக தான் பண்றோம். தேவசேனா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க பச்சிலையோட செந்தூரத்தை கலந்துடுங்கப்பா. அப்பா குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. சாமி பிரசாதம்ப்பா, அது வாசல்ல தொங்குறதை விட குழந்தைக்கு போய் சேர்றதுதான் சாமியே விரும்பும். நீங்க உண்மையிலேயே இந்த செந்தூரத்தை மதிச்சா எதை பத்தியும் யோசிக்காம சொல்றத செய்யுங்கப்பா. சரிம்மா. சரிம்மா, 10 போட்டு வந்து. அம்மா, ஏன் உன் கண்ணு ஒரு மாதிரியா இருக்கு? அது பச்சையில அரைக்கும் போது கண்ணில் பட்டுருச்சுப்பா, அவ்வளவுதான். ஜாக்கிரதமா. இருக்குடி உனக்கு. மாப்பிள்ள, காலையில் கோயிலுக்கு போறேன்னு எதுவும் சாப்பிடாம போனீங்க. நீங்க போய் சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க பச்சைல 10 போடுங்க. குழந்தைக்கு சரியாகலன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். பச்சைல 10க்கு எந்த ஜுரம் இருந்தாலும் பறந்து போயிடும் மாப்பிள்ள. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வேண்டிய அவசியமே இருக்காது. இல்ல மாமா, இவளுக்கு ஒண்ணுனா என் மனசே சரியா இருக்காது. சீக்கிரம் பச்சைல 10 போடுங்க. சரிங்க மாப்பிள்ள. அத்து போடுறோம்ல, சீக்கிரம் சரியாயிடும் மாப்பிள்ள, பயப்படாதீங்க. ஏன் தேவசேனாவுக்குள்ள என்னால இருக்க முடியல? பச்சைல 10ஓட சேர்த்து எனக்கு ஆகாத எதையோ தடவி இருக்காங்க. ஏன் கூடவா போட்டி போட்ட? தேவசேனா உடம்புல இருந்து உன்னை எப்படி வெளியேற்றின பாத்தியா? மாமா ஏன் நடுங்குறா? குழந்தைக்கு குளிருது போல இருக்கு, கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணுங்க மாப்பிள்ள. சரி.
பத்து போட்டதுக்கு அப்புறம் ஜுரம் குறைஞ்சிருக்கு, அசந்து தூங்குறா. பரவாயில்ல, நீங்க சொன்ன மாதிரி ஜுரம் குறைஞ்சிருக்கு. குழந்தை நல்லா தூங்கி எழுந்திரிச்சா சுத்தமாக சரியாயிடும் மாப்பிள்ள. மாப்பிள்ள, நீங்கள் இங்கே இருந்தா குழந்தையே பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க மாப்பிள்ள. இல்ல மாமா, இவளுக்கு உடம்பு சரியானாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். நான் இங்கே இருக்கேன், நீங்க போங்க. சரிங்க மாப்பிள்ள. தேவசேனா மேல செந்தூரம் இருக்கிற வரைக்கும் திரும்பவும் ஜானகி குழந்தைய நெருங்க முடியாது. தேவசேனாவை கொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம். ஏய் ஜானகி, என்னமோ குழந்தைக்கு அம்மான்னு சொல்லிட்டு இருப்பியே, இனி நீ குழந்தைக்கு அம்மாவே இல்லடி. ஏன்னா இன்னையோட உனக்கு குழந்தையே இல்லடி. எதுக்கு இப்ப சிரிக்கிற? நான் ஜெயிக்க போறேன். உன் குழந்தைய கொன்னு என் வெறிய தீர்த்துக்க போறேன். ஏய், உன் குழந்தைய கொல்ல போறேங்கிற சிரிச்சிட்டு இருக்க? தேவசேனாவை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ அவளுக்குள்ள இருந்துதானே எனக்கு இடைஞ்சலா இருந்த. அவளுக்கு செந்தூரத்தை பூசி ஒன்னதான் வெளியேத்திட்டேனே. இனி எனக்கு என்ன தடை இருக்கு? செந்தூரம் எனக்கு தடைனா உனக்கும் அது தடை தானே? செந்தூரம் இருக்கிறப்ப என்னாலயே என் குழந்தை கிட்ட நெருங்க முடியல. நீ எப்படி அவளை நெருங்குவ? என் குழந்தைக்கு காவலா இருந்த என்ன வெளியேத்திட்டு அந்த ஆஞ்சநேயரையே நீ காவலுக்கு வச்சுட்ட. ஆஞ்சநேயரோட செந்தூரம் இருக்கிற வரைக்கும் தேவசேனாவை உன்னால தொடக்கூட முடியாது. ஏன் உன் நிழல் கூட அவ மேல பட முடியாது. தேவசேனாவை தொட முடியாதுன்னு எனக்கும் தெரியும். நான் அவளுக்கு செந்தூரத்தை பூச வச்சது உன்னை வெளியேற்றத்துக்கு மட்டும்தான். அவளை எப்படி கொல்லணும்னு எனக்கு தெரியும். உன் குழந்தைய தொடாமலேயே அவளோட உயிரை எடுத்து காட்டுற. நந்தினி என்னெல்லாம் செய்வாங்கிறத வேடிக்கை பாருடி. நாக நாக நாகேத்தி நாக வல்லப நாகமயி நாக நாக நாகேத்தி நாக நாக நாகேத்தி நாக பூரண நாகினி நாக நாக